ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜனிக். தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நகர்வா பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்க சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஒரு நிர்வாகியை நியமிக்கணும். ஆல்ரெடி 7 பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு ஆளை நியமிக்க சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சினாலே பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட்லி ஒவ்வொரு கட்சியோட பூத் கமிட்டி மெம்பர்ஸுங்க தான் யார் யாரு நம்ம கட்சியோட சப்போர்ட்டர்னு ஓரளவுக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட்லி அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அந்த ஊரோட பூத் கமிட்டி மெம்பர்ஸா இருப்பாங்க. அண்ட் வாக்குச்சாவடிக்கு முன்னாடியே எல்லா கட்சியோட பூத் கமிட்டி மெம்பர்ஸும் ஆளுக்கு ஒவ்வொரு டேபிள போட்டு உட்கார்ந்து இருக்கிறதா பார்க்க முடியும். ஸோ சீக்கிரமாவே தமிழக வெற்றி கழகம் பூத் கமிட்டி மெம்பர்ஸை நியமிக்க போறாங்க. அண்ட் ரீசெண்டா தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமிச்சாங்க. தளபதியுமே எல்லாரையும் கூப்பிட்டு பர்சனலா மீட் பண்ணிட்டும் இருக்காரு. அண்ட் வரும் நாட்கள்ல இன்னும் சில நிர்வாகிகளையும் மீட் பண்ண போறாரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் ஓரளவுக்கு பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆனாலும் தளபதி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் ஜனநாயகம் படத்தோட ஷூட்டிங்ல ஆக்டிவா இருந்ததால தமிழக வெற்றி கழகம் ஆக்டிவா இல்ல. மாநாடுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஆக்டிவா ஆகிட்டாங்க. அண்ட் தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கும் இன்னும் 2 மாசத்துல முடிய போகுது. மார்ச்சுக்கு அப்புறம் இன்னும் பரபரப்பா இயங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா தளபதியோட நடப்பயணமும் இருக்கு. ஸோ இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழகம் முழுக்க தினசரி பேசப்படுற ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் மாறப்போகுது. மற்ற கட்சிக்கெல்லாம் இனிமேல் நைட் மாதிரி தான். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.